திருகோணமலை கடலோரத்தில் உள்ள மலை மீது அமைந்திருக்கும் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்களில் முதன்மையானது. இராவணன் வழிபட்ட மிக தொன்மையான சிவத்தலமாக இவ்வாலயம் போற்றப்பட்டு வருகிறது. இலங்காபுரி மன்னன் ராவணன் ஓர் தமிழ் வேந்தன் என்பதும் ஆரியர்களால் அவன் அரக்கன் என்றும் கொடியவன் என்றும் சித்தரிக்கப்பட்டதும் வரலாறு. திருகோணமலையில் அமைந்திருக்கும் திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் இராவணனுடன் தொடர்புடைய பல வரலாற்று சாட்சியங்களை காணக்கூடியதாக இருக்கும். ராவணனை கொன்ற பாவம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமர் இத்தலத்தில் 2வது லிங்கம் நிறுவி வழிபாடு செய்ததாகவும் புராணங்கள் சான்று பகர்கின்றன. பல்லாண்டு தொன்மையான வரலாற்றை தன்னகத்தை வைத்திருக்கும் திருக்கோணேஸ்வர ஆலயத்தின் தொன்மையையும் புகழையும் மேலும் உலகறியச் செய்வதற்காக தனது பயணத்தை தொடர்கிறது லங்கா ஸ்ரீ. கிழக்கு கடலின் நீலப்பரப்பில் வானமும் கடலும் சங்கமிக்கும் பாறையின் மீது 1000 ஆண்டுகளை கடந்தும் அழியாமல் நிலைத்து நிற்கும் ஒரு நாமம் திருக்கோணேஸ்வரம். திருக்கோணேஸ்வரம் என்பது ஆலயம் மாத்திரமல்ல, இது ஒரு வரலாறாக, ஒரு புராணமாக, ஒரு இதிகாசமாக, ஒரு ஆன்மீகமாக இன்று வரையில் போற்றப்பட்டு வருகிறது. வானை தொடும் அளவிற்கு காட்சியளிக்கும் சிவன், 3 பக்கங்களிலும் இயற்கையால் சூழப்பட்டுள்ள கடல், இவை அனைத்தையும் தாண்டி இந்த ஆலயத்தின் தொன்மையையும் வரலாற்றையும் இந்த ஆவணப்படம் மூலமாக முழுமையாக வழங்க காத்திருக்கின்றோம். இந்த கோயிலினுடைய இறைவன் பெயர் திருக்கோணேஸ்வரர், இறைவியின் பெயர் மாதுமையம்மாள். இருவரும் கோணேஸ்வர மாதுமையம்மாள் சமேதராக வீற்றிருந்து அருள் பாலிக்கும் இந்த இடம் திருக்கோணேஸ்வரம். இந்த கோவிலினுடைய தலைவிருட்சம் கல் ஆலமரம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல் ஒன்று சேரும் ஒரு இடத்துல இந்த தலம் அமைந்திருப்பது சிறப்பு. அதே போல இந்த கோவிலினுடைய தீர்த்தம் பாவநாசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கு காரணம் இந்த கோவில்ல தீர்த்தம் ஆடுறது மூலமா பாவங்கள் தொலைந்து போகும் அப்படின்றது ஐதீகம். திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கலை வேலைப்பாடுகள் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலோட தொடர்பு படக்கூடிய நிறைய கதைகள் இங்கே கலை வேலைப்பாடுகளாக இருக்கு. முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்ணப்ப நாயனாருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த ஒரு காட்சி இங்கே கலை வேலைப்பாடாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் புத்தகங்கள்லையும் நம்ம பார்த்த கதையை இங்கே காட்சி வடிவாக கொடுத்துருக்காங்க. பஞ்ச ஈச்சரங்களில் முக்கியமான ஒரு கோயிலாக பார்க்கப்படக்கூடிய இந்த திருக்கோணேஸ்வரம் அப்படிங்கிறது நிறைய வரலாறுகளோட தொடர்பு பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தொன்மையான நிறைய கதைகள் இந்த கோயிலுக்கு சாட்சிகளாக இருக்குது. அதாவது கிறிஸ்துவுக்கு முந்தைய காலப்பகுதியில் இருந்தே இந்த ஆலயத்துடைய வரலாறு பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஆலயத்துக்கும் அரசியல் ஆட்சி அமைப்புகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நிறைய வரலாறுகளில் சான்றுகளாக அமைஞ்சிருக்கு. அந்த சான்றுகளையும் அந்த புராண கதைகளையுமே இணைக்கிற வண்ணமாக தான் இந்த கோயிலினுடைய சிற்பங்கள் எல்லாமே அமைச்சிருக்கு. அதாவது வரலாற்று ரீதியா என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த சிற்பங்கள் எங்களுடைய சைவ மரபுகளோட சம்பந்தப்பட்ட விதமான நிறைய விஷயங்கள் இந்த சிற்பங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவதான ஒரு விஷயம் தான் கண்ணப்ப நாயனார். சிவபெருமானுக்கும் கண்ணப்ப நாயனாருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதுக்கான விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு சிற்பம் தான் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அதையடுத்து வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதம் எழுதிய கதையை ஒரு சிற்பமா
பொறிச்சிருக்காங்க. இந்த சிற்பங்களை பார்க்கும் பொழுது வரலாறு தெரியாதவர்கள், சைவ மரபுகளை பற்றின விளக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த சிற்பங்களை பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இந்த சிற்பங்கள் எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. அதே போல பொதிய மலையில அகத்திய முனிவருடைய கமண்டலத்திலிருந்து காவிரி நீரை காகமா வந்து விநாயகர் தட்டியதும் காட்சி கொடுத்தமையும் வந்து இங்க சிற்பமா பொறிக்கப்பட்டிருக்கு. திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது ஆலயம் எப்ப கட்டப்பட்டது, யாருனால கட்டப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் இப்பவுமே ஒழுங்கான முறையில் கிடைக்கப்படாத நிலையில இந்த ஆலயம் போர்த்துகீசர்களால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது நிறைய வரலாறுகள்ல சொல்லப்படுது. போர்த்துகீசர்களால் இந்த ஆலயம் அழிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு படைத்தளமா இந்த இடம் பயன்படுத்தப்பட்டதா தான் நிறைய சான்றுகளும் இருக்கு. இந்த நிலையில இந்த ஆலயத்தை மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்தவர் தான் குளக்கோட்ட மன்னன். இந்த குளக்கோட்ட மன்னன் இந்த ஆலயத்தை மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்யறதுக்கான வழிமுறைகள் தொடர்பாக அந்த நிர்வாகிகளுக்கு எப்படி ஆலோசனை வழங்குறாரு அப்படிங்கிறத சித்தரிக்கும் விதமாக தான் இந்த காட்சி அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆலயத்துக்குள்ள பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைகளில் ராவணன் சம்பந்தப்பட்ட கலைகளும் இங்கே நிறையவே பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவபுராணமும் இங்கே எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டும் இருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 1624ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் போர்த்துகீசரால திருக்கோணேஸ்வர ஆலயம் இடிக்கப்படுது. இந்த மாதிரி போர்த்துகீயரால ஆலயம் இடிக்கப்பட்டதுக்கான சான்றாகவும் இந்த இடத்துல ஒரு சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கும் ராவணனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதிகாசங்களையும் சரி புராணங்களையும் சரி பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். அதை தொடர்பு படுத்தக்கூடியதா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராவணனுடைய தாயாருடைய அந்திமை கிரியைக்காக ராவணன் உருவாக்கிய 7 வெந்நீரூற்று கிணறுக்கான ஒரு சான்றா இங்க அந்த 7 வெந்நீரூற்று ராவணனுடைய சிற்பங்கள் இங்க சிலையா வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வெந்நீரூற்றை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த 7 கிணறுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப்பநிலையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 7வது கிணறு அதிகமான ஒரு வெப்பமான தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல அகஸ்திய முனிவருக்கும் ராவண மன்னருக்கும் இடையில நடந்த இசை போட்டியை ஒரு உருவச்சிலையா பொறிக்கப்பட்டிருக்கு. அதை அடுத்து ஆஞ்சநேயருக்கு சிவபெருமான் விஸ்வரூபமா காட்சி அளித்ததும் உருவச்சிலையா பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 64 நாயன்மார்கள்ல ஒருத்தரான மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமானுக்காக அருளிய சிவபுராணம் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கத ஆலயத்துக்குள்ள இந்த காட்சிகள்ல ஒன்னா நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததா இந்த சிலையில ராவணன் தன்னுடைய தாய்க்காக சிவலிங்கத்தை பெற்று வரும்போது அதனை தடுக்கிறதுக்காக விநாயகரும் விஷ்ணுவும் மாறுவேடம் விட்டு தடுத்திருக்கிறாங்க. அதை காண்பிக்கக்கூடிய வகையில இந்த சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. ராவணன் தன் தாய்க்காக கொண்டு வந்த சிவலிங்கத்தை இந்த திருக்கோணேஸ்வர மலையில வைக்கிறாரு. வச்ச அவருக்கு மீண்டும் அந்த சிலையை எடுக்க முடியல. அந்த நேரத்துல இந்த மலையை ராவணன் வெற்றாரு. அதுக்கான சான்றா இந்த சிலை இங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராவணன் வெட்டு வெளியில இருக்கு. அது தொடர்பான மேலதிக விரிவான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த உருவச்சிலை வரிசையில இறுதியானதா இருக்கக்கூடியதுதான் இந்த உருவச்சிலை. இது திருக்கோணேஸ்வர ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்த குளக்கோட்ட மன்னன் கந்தலாய் குளத்தை நிர்மாணிக்கும் போது அதனுடைய நிர்மாண பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த உருவச்சிலையில பொறிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே திருகோணமலைக்கு கந்தலாய் குளத்திலிருந்து தான் நீர் விநியோகிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். திருகோணமலையோட ராவணன் வெட்டு அப்படிங்கிறது ஒரு இயற்கை அமைப்பா அப்படி இல்லைன்னா ஒரு புராண வரலாறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப வரைக்குமே பல விவாதங்களை உருவாக்கி வருது. இலங்கை மன்னன் ராவணன் சிவபெருமானினுடைய தீவிரமான பக்தன். சிவனின் அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பல தவங்களை செய்தான் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. ஒரு கட்டத்துல தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக சிவனை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தலையை வெட்டி பலியாக அர்ப்பணிக்க முயன்றதாகவும் அந்த வேளையில ராவணன் தன்னுடைய வாளால பாறையை வெட்டியதாகவும் அந்த வெட்டின் அடையாளம் தான் இந்த ராவண வெட்டு அப்படின்னும் பக்தர்கள் நம்புறாங்க. திருக்கோணேஸ்வரத்தினுடைய வரலாற்றை லங்காநேசன் ராவணேஸ்வரனுடன் தொடர்பு படுத்தி கூறும் புராண வரலாறு ஒன்றும் இருக்கு. ராவணன் தன்னுடைய தாய் வணங்க சிவலிங்கம் ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்காக
கைலாய மலைக்கு போனதாகவும் அங்க சிவன் மூலமா பெறப்பட்ட அந்த சிவலிங்கத்தை எடுத்து வர்ற வழியில விநாயகரும் மகாவிஷ்ணுவும் மாறுவேடத்துல வந்து ராவணனுக்கு வந்து இடையூறுகளை விளைவித்ததாகவும் இந்த இடையூறுகளையும் தாண்டி ராவணன் இளைப்பாறுறதுக்காக அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைத்த இடம்தான் இந்த திருக்கோணேஸ்வரம் அப்படின்னும், இந்த திருக்கோணேஸ்வரத்துல சிவலிங்கம் ராவணன் மூலமா வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் எடுக்க முடியாமல் போனதால ராவணன் கோபப்பட்டு இந்த மலையை இரண்டாக பிளந்ததாகவும் அந்த வெட்டு தான் இந்த ராவணன் வெட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் போற்றப்படுது அப்படின்னும் நிறைய புராண கதைகள்ல சொல்லப்படுது. ஆனாலுமே வரலாற்றாளர்களும் புவியியல் நிபுணர்களும் இந்த விடயத்தை ஒரு வேறொரு கோணத்துல அவதானிக்கிறாங்க. இந்த ராவணன் வெட்டு பல நூற்றாண்டுகளாக கடல் காற்று, உப்பு, பாறை அழுத்தம் இந்த மாதிரியான காரணங்களால உருவான ஒரு இயற்கை பிளவு அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்களால கருதப்படுது. ஆனால் இந்த ராவணன் வெட்டு இயற்கையா அப்படி இல்லைன்னா இது ஒரு புராணமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னுமே தீர்க்கப்படாமல் இருக்கிறதுனால நம்பிக்கை எப்பவுமே காரணங்களை கேட்காது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே பக்தர்கள் இந்த இடத்தை புனிதமான ஒரு இடமா கருதுறாங்க. திருகோணமலை நகரத்துக்கு பக்கத்துல ஒரே வரிசையில அமைந்திருக்கக்கூடிய 7 வெந்நீர் கிணறுகள், இதுதான் கன்னியா வெந்நீர் ஊற்று அப்படின்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு கிணற்றிலையும் நீரினுடைய வெப்பம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கிணற்றினுடைய நீர் சூடாகவும் மற்ற கிணற்றினுடைய நீர் மிதமாகவும் காணப்படும். இது இயற்கையோட அதிசயமா பார்க்கப்படுது. ராவணன் தன்னுடைய தாயினுடைய அந்திம கிரியைகளுக்காக இந்த கிணறுகளை உருவாக்கினான் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் கன்னியா நோய் தீர்க்கும் தலம் அப்படின்னு கருதப்படுது. இந்த நிலையில தான் திருக்கோணேஸ்வரம் ஒரு குணமளிக்கும் இடம் மட்டும் இல்லாம அது பாவ விமோச்சன தலமாகவும் போற்றப்படுது. கன்னியா உடலை சுத்தம் செய்து அப்படின்னா திருக்கோணேஸ்வரம் உள்ளத்தை சுத்தம் செய்து. இதன் காரணமாக தான் பல பக்தர்கள் கன்னியால முதல்ல நீராடி அதுக்கப்புறமா திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்து சிவனை வழிபடுறாங்க. எம்பெருமான் குலக்கோட்ட மன்னனாலும் ராஜராஜ சோழனால் முதல் கட்டப்பட்டு அதுக்கு பிற்பாடு இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு குலக்கோட்ட மன்னனால் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 6 கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் முதலாம் காலமாக காலை 6:30 மணிக்கு முதலாம் கால பூஜையும், 2ஆம் காலமாக 8 மணிக்கு 2ஆம் கால பூஜையும், மதிய பூஜை 11:30 மணி அளவில் எம்பெருமானுக்கு பூஜைகள் நடைபெற்று 1 மணி அளவில் ஆலயம் மூடப்பெற்று மறுபடியும் மாலை 4 மணி அளவில் எம்பெருமானுக்கு 3ஆம் சாம பூஜைகள் நடைபெற்று அடுத்தபடியாக 5ஆம் சாம பூஜையாக 5ஆம் கால பூஜையாக மாலை 5 மணிக்கும் சாயரட்ச பூஜையாக 6:45 மணிக்கும் பூஜை நடைபெற்று நமது ஆலயம் மூடப்படும். அதே வளமையாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அடுத்தபடியாக இந்த பிரம்மோற்சவமும் மிக சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரத்துக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 18 நாட்கள் நடைபெற்று பஞ்சரத பவனியாக எம்பெருமான் தேரிலே எழுந்தருளி 18 நாட்கள் இந்த மகோற்சவம் நடைபெறும். அடுத்தபடியாக இந்த சிவராத்திரி எமது திருக்கோணேஸ்வரத்தில் இந்த சிவராத்திரி மிக பேசப்படுகின்ற பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரமாக கருதப்படுகின்றது. இந்த சிவன் ராத்திரியாக மிக சிறப்பாக நடைபெறும். முதலாம் சாம பூஜை சிவராத்திரி பூஜை 4 மணிக்கு எம்பெருமானுக்கு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடைபெறும். 2ஆம் சாம பூஜையாக 8 மணிக்கும் 3ஆம் சாம பூஜையாக 10 மணிக்கும் 4ஆம் சாம பூஜை லிங்கோத்பவருக்கு. சிவன் ராத்திரி என்றாலே லிங்கோத்பவருக்கு தான் விசேஷம். ஆகவே லிங்கோத்பவருடைய பூஜை 12 மணிக்கு ஆரம்பமாகி விசேஷ அபிஷேகங்கள் பூஜைகள் விசேஷ ஹோமங்கள் நடைபெற்று 4ஆம் சாம பூஜையாக 4 மணிக்கு நடைபெற்று சிவராத்திரி பூஜை இனிதே நிறைவேறும். அடுத்தபடியாக எமது ஆலயத்தில் இன்னும் ஒரு விசேஷம், 5 நாட்களுக்கு எமது மாதுமி அம்பாள் கோணநாத பெருமான் நகர்வலம் வருவார். ஆகவே அதுவும் பெரும் விமர்சையாக நடைபெறும். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைவருக்கும் அருள் பாலித்து அந்த 4-5 நாட்களுக்கும் இந்த சிவராத்திரி பூஜை என்பது நகர்வலம் நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெறும். அடுத்தபடியாக எமக்கு இந்த சக்தி பீடம் என்று சக்தி பீடம் என்றும் எமது மாதுமி அம்பாளை அழைக்கப்படும். அம்பாளுக்கு சக்தி பீடம் என்று சொன்னால் இன்னும் ஒரு பேரும் ஒன்று. நாங்கள் இலங்கையில் சொல்லுவோம் மாதுமி அம்பாள் என்று சொல்லி. ஆனால் சக்தி பீடம் என்று சொன்னால் சங்கரி தேவி என்று சொல்லி, இந்த சங்கரி தேவியை தரிசனம் பண்ணுவதற்கு வட இந்தியாவில் இருந்தும் நிறைய பேர் 18 சக்தி பீடங்களில் முதலாவது சக்தி பீடமாக ஆதிசங்கராச்சாரிய
சிவாச்சாரியாருடைய புத்தகத்திலே இருக்கின்றது. ஆகவே இந்த சக்தி பீடத்தையும் தரிசனம் செய்வதற்காக வருவார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சிவராத்திரி பூஜையிலும் இந்த பிரம்மோற்சவங்களிலும் கலந்து கொண்டு மாதம்பி அம்பாளுக்கும் பிரம்மோற்சவம் நடைபெறும். ஆடிப்பூரம் அன்று இந்த பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 10 நாட்கள் மாதம்பி அம்பாளுக்கும் கொடியேற்றம் நடைபெற்று திருவிழாக்கள் தீர்த்தம் என நடைபெற்று இனிதே நிறைவேறும். ஆகவே இந்த பூஜையிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல கோணநாத பெருமானுடைய அருட்கடாட்சத்தை பெற்றிக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம். காலம் மாறியது, அரசுகள் மாறின, வரலாறு எழுதப்பட்டது. அழிவுகளை கடந்து கிழக்கு கடலின் கரையில் இன்றும் நம்பிக்கையின் சிகரமாக திருக்கோணேஸ்வரர் ஆலயம் உயர்ந்து நிற்கின்றது. இது ஒரு ஆலயம் மட்டுமல்ல, தமிழர் வரலாற்றின் சாட்சி, சைவத்தின் ஆன்மீக பயணம், தலைமுறைகள் கடந்து தொடரும் ஒரு நம்பிக்கையின் குரல். உயர்ந்து நிற்கும் இந்த புனித தளம் வரலாற்றை மட்டுமல்ல, தமிழரின் அடையாளம், வழிபாட்டு மரபு, பண்பாட்டு நினைவுகளை இன்று வரை உயிருடன் தாங்கி நிற்கின்றது. அழிக்க முயன்ற காலங்களிலும் மறைக்கப்பட்ட காலங்களிலும் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் நம்பிக்கையின் தீபமாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தை காக்கும் பொறுப்பு நம் வழிபாட்டில் மட்டுமல்ல, நம் நினைவிலும் நம் வருங்கால தலைமுறைகளிடமும் இருக்க வேண்டும். ஏனெனில் திருக்கோணேஸ்வரம் காலத்தால் அழிக்க முடியாத தமிழரின் ஆன்மீக சின்னம்.